Welcome to our channel. Today we will learn 4th standard English term 2 unit 1 affection. affection லெசனில் பார்த்தோம் அப்படின்னா அப்பா அப்படிங்கிற பாட்டு வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர் ஃபுல்லாகவே நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இதில் பாருங்கள், fill in the blanksல ஃபர்ஸ்ட் ஒன், மீனாஸ் வில்லேஜ் வாஸ் ஹிட் பை வேவ்ஸ் ஆன் ஏ. ஆன்சர் என்ன வரும்? ப்ளசன்ட் சண்டே மார்னிங்னு எழுதிக்கலாம், இல்லைனா வேவ்ஸ் ஆன் ஏ சண்டேன்னு கூட நம்ம ஆன்சர் எழுதிக்கலாம். போதும், ஷார்ட்டாக கூட சண்டேன்னு கூட எழுதிக்கலாம். ஓகேவா? மீனா வாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டு ஏ ரீஹேபிலிட்டேஷன் சென்டர். என்ன சென்டர்? ரீஹேபிலிட்டேஷன் சென்டர். ஆன்சர். நெக்ஸ்ட், த அஃபீஷியல்ஸ் ஃபேமிலி விசிட்டட் த ரீஹேபிலிட்டேஷன் சென்டர் ஃபார் டேஸ் இயர். ஹவு மெனி இயர்ஸ்? 5 இயர்ஸ். ஏன்னா 5 இயர்ஸ்க்கு ஒரு முறை தான் அவங்க வருவாங்க. 5 இயர்ஸில் வருடத்திற்கு ஒரு முறை 5 இயர்ஸை தொடர்ந்து வந்துட்டு இருந்தாங்க. சென்டருக்கு அஃபீஷியல்ஸ் ஃபேமிலி விசிட் பண்ணாங்க. ஓகேவா? அடுத்து, அஃபீஷியல் அண்ட் ஹிஸ் ஒய்ஃப் லைக்டு. யார் லைக் பண்ணாங்க? மீனா. மீனா ஸ்டடிட் இன் என்ன ஸ்டாண்டர்ட் படித்தாங்க? 12th ஸ்டாண்டர்ட். ஓகேவா? அடுத்து பாருங்க, ரீட் த ஸ்டேட்மெண்ட்ஸ் அண்ட் ரைட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, மீனாஸ் ஃபாதர் ஏ ஃபிஷர்மேன். ஆன்சர் ட்ரூ. பீப்புள் ரன் ஆஃப் when the sea water receded. Answer false. Next, 3 waves hit the village. Answer false. ஏன்னா 2 waves தான் வரும். ஓகேவா? நெக்ஸ்ட், the official visited the rehabilitation center daily. false. ஏன்னா 5 இயர்ஸ்க்கு ஒன் டெய்லி வர கிடையாது. வருடத்திற்கு ஒரு முறை தொடர்ந்து 5 இயர்ஸ் அவங்க வந்தாங்க. அடுத்து, the official was transferred. Answer true. அவங்க ட்ரான்ஸ்ஃபர் ஆனாங்க. நெக்ஸ்ட் பாருங்கள், கொஸ்டின் ஆன்சர் 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆன்சர் த ஃபாலோவிங் கொஸ்டின்ஸில் இதோட ஆன்சர் பார்க்கலாம். இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் கொஸ்டின், வேர் இஸ் கீரைக்குப்பம் லொக்கேட்டட்? ஆன்சர், கீரைக்குப்பம் வாஸ் லொக்கேட்டட் நியர் நாகப்பட்டினம். செகண்ட் கொஸ்டின், வாட் வேர் த பீப்புள் எக்ஸைட்டட் அபவுட்? ஆன்சர், தி பீப்புள் வேர் எக்ஸைட்டட் அபவுட் த வேவ் ரைசிங் ஹை இன் த ஸ்ட்ரீ. நெக்ஸ்ட், விச் டிசாஸ்டர் ஹேட் hit the village? Answer, 2 powerful waves hit the village. Next, who showed love and care to the children? Answer, a kind-hearted official of the rehabilitation center and his wife showed love and care to the children. Next, why did Meena call the official Appa? Do you think we need to be a family to care for others? Answer, Meena had no parents. They were washed away by the waves. So she called the official as Appa. Yes, I think that we need to be a family to care for others. இந்த மாதிரி ரைட் பண்ணலாம். இல்லை இன்னொரு ஆன்சர் கொடுத்துருக்கேன் பாருங்கள். Meena was the youngest of all children. The official and his wife often carried Meena as their child. They were very kind on her. Hence, Meena called the official Appa. Yes, I think that we need to be a family to care for others. இந்த மாதிரி கூட ரைட் பண்ணிக்கலாம். ஓகேவா? 2 answers also correct. If you want, write one. நெக்ஸ்ட் பாருங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? பங்க்சுவேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது let us look at the picture below. இங்கே பிக்சர் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்களா இல்லையா? ஓகே, இதில் என்ன சொல்லியிருக்காங்க? கேன் வி ஈட் கிராண்ட்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல ராமு என்ன சொல்கிறான்? ராமு சோமுக்குரிய கான்வர்சேஷன் டயலாக் சொல்லியிருக்காங்க. அதாவது ராமு என்ன சொல்கிறாங்க? ஹே, ஆர் யூ கோயிங் டு ஈட் கிராண்ட்பா? சோமு, ஹஹா, நோ, ஐ எம் ஆஸ்கிங் இஃப் வி கேன் ஈட். ராமு என்ன சொல்கிறாங்க? தென் யூ ஷுட் ஆட் த கரெக்ட் பங்க்சுவேஷன். இட் ஷுட் பி கேன் வி ஈட் கிராண்ட்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து கரெக்டாக பங்க்சுவேஷனோடு சொல்லியிருக்கியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. பங்க்சுவேஷன் ஆட் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோமு, தேங்க்யூ. பங்க்சுவேஷன் பிளேஸ் ஆன் இம்பார்ட்டன்ட் ரோல் டு ஹெல்ப் அஸ் அண்டர்ஸ்டாண்ட் த சென்டென்ஸ். பங்க்சுவேஷன் எதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது? ராமு என்ன சொல்கிறாங்க? பங்க்சுவேஷன் வந்து நம்ம வந்து சென்டென்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கினா பங்க்சுவேஷன் தான் நம்மளால் ஒரு சென்டென்ஸை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு என்னதுன்னா, ஐ எம் த ஃபஸ்ட்டு பங்க்சுவேஷன் பா. கேபிட்டல் லெட்டர். கேபிட்டல் லெட்டர் வந்து எங்கே யூஸ் பண்ணுறது அப்படின்னா, பிகினிங் ஆஃப் எ சென்டென்ஸில் யூஸ் பண்ணுவோம். சென்டென்ஸோட பிகினிங் ஆரம்பத்தில் யூஸ் பண்ணுவோம். அதாவது இங்கே பாருங்கள், புக் இஸ் அவர் பெஸ்ட் ஃப்ரெண்ட். இந்த சென்டென்ஸில் ஸ்டார்டிங் சென்டென்ஸ் பிகினிங் ஆரம்பத்தில் பி அப்படிங்கிற கேப்ஸ் லெட்டரில் ஆரம்பிக்கணும். அதே மாதிரி த ட்ரெயின் ரன்ஸ் ஃபாஸ்ட், கவ் கிவ் அஸ் மில்க், இந்த மாதிரி எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. children are playing cricket, we have bull in our house, my uncle came by train. இதெல்லாம் ஃபர்ஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது? கேப்ஸ். இந்த மாதிரி கேப்ஸ் யூஸ் பண்ணணும். கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும். அடுத்து எங்கே யூஸ் பண்ணணும் அப்படின்னா, அப்ரிவியேஷனில் யூஸ் பண்ணலாம். ப்ராப்பர் நவுனில் நம்ம வந்து கேபிட்டல் லெட்டர் யூஸ் பண்ணணும். ஓகேவா? ப்ராப்பர் நவுனில் பிகினிங் லெட்டர், அது மாதிரி அப்ரிவியேஷனில் இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம்.
அடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல் ஸ்டாப் அப்படிங்கிறது ஒரு டாட் அப்படிங்கிற இது மீன்ஸ் பார்க்குறக்கு எப்படி இருக்கும், டாட் மாதிரி இருக்கும், அதான் ஃபுல் ஸ்டாப்னு சொல்லுவோம். இது வந்து எங்கே யூஸ் பண்ணோம், சென்டென்ஸோட எண்டில் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, எங்கே யூஸ் பண்ணுவோம், சென்டென்ஸோட எண்டில், கடைசியில் முடிவில் இருக்குல்ல அங்கே தான் யூஸ் பண்ணுவோம் இந்த மாதிரி. ஓகேவா, அடுத்து பார்த்தோம் அப்படின்னா கமா அப்படிங்கிறது எங்கே யூஸ் பண்ணுவோம், வேர்டு வந்து ஒரு 3 or more திங்ஸை வந்து செப்பரேட் பண்ணுறப்ப இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். இங்கே பாருங்கள், கார், பஸ், பைக் அப்படின்னு 3 வெஹிக்கிள்ஸ் இருக்குது. அப்போ கார், பஸ் இந்த 2 வேர்டையும் செப்பரேட் பண்ணோம், அப்போ கமா யூஸ் பண்ணுவோம். ஐ இன்வென்டட் ரகு, ஸ்டீஃபன் அண்ட் ஃபாத்திமான் இருக்குங்க. ரகு அப்படி ஒரு வேர்ட் 2 or more திங்ஸ் அவர் நேம் வந்து செப்பரேட் பண்ணுறப்ப நம்ம கமா யூஸ் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இங்கே பார்த்துக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் பாருங்கள், கொஸ்டின் மார்க் அப்படிங்கிறது எப்படின்னா கொக்கி மாதிரி இருக்கும், அது இன்ட்ராகேஷன் மார்க்குன்னு சொல்லுவோம் நம்ம வந்து. இது வந்து எப்படி இருக்குன்னா, இது வந்து இன்ட்ராகேட்டிவ் சென்டென்ஸ், கேள்விக்குரியது. இன்ட்ராகேட்டிவ் அப்படிங்கிறது கேள்வி வாக்கியம், கொஸ்டின் மார்க். அந்த கொஸ்டின் மார்க்கை எப்படி யூஸ் பண்ணுறது, எண்டிங்கில் யூஸ் பண்ணுவோம். இஸ் ஹி ஏ டாக்டர், ஒரு கேள்வி கேட்குறோம் அப்படின்னா அந்த இடத்துல தான் நம்ம கொஸ்டின் மார்க் பங்க்சுவேஷன் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இங்கே எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம ரீரைட் த சென்டென்சஸ் வித் பங்க்சுவேஷன் மார்க். இங்கே 10 இது கொடுத்துருக்காங்க எக்ஸசைஸ் பார்ட். நம்ம வந்து என்ன பண்ணணும், கரெக்டான பங்க்சுவேஷன் போட்டு இதை வந்து நம்ம ரீரைட் பண்ணணும். ஆன்சர் பார்க்கலாமா, இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் என்னது, வேர் இஸ் மை கேட்னு இருக்குது. இதுக்கு எப்படி பங்க்சுவேஷன் ரைட் பண்ணலாம், ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸ் ரைட் பண்ணணும், டபிள்யூ, எண்டிங்கில் கொஸ்டின் மார்க். இது அந்த கொஸ்டின் டைப்பில் இருக்கிறதுனால இன்ட்ராகேட்டிவ் சென்ஸில் வேர் இஸ் மை கேட்னு இருக்கிறனால நம்ம இந்த மாதிரி பங்க்சுவேஷன். நெக்ஸ்ட் பாருங்கள், ஜெயின் ஏட் அண்ட் ஆப்பிள். ஜெயின் அப்படிங்கிற ப்ராப்பர் நவுனுக்கு முன்னாடி நம்ம பங்க்சுவேட் ரைட் பண்ணணும், கேப்ஸில் ரைட் பண்ணணும், கேபிட்டல் லெட்டர், எண்டிங்கில் ஃபுல் ஸ்டாப். ஓகேவா, ஜெயின் ஏட் ஆன் ஆப்பிள். நெக்ஸ்ட் பாருங்கள், த புக் இஸ் ஆன் த டேபிள். இதில் த அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் நம்மளுக்கு என்றைக்குமே ஸ்டார்டிங் லெட்டர் கேபிட்டலில் தான் வரணும். ஃபஸ்ட்டு த புக். இது நவுனுக்கு முன்னாடி நம்ம வந்து த வந்திருக்கு, த வந்து டி கேப்ஸில் எழுதுகிறோம், எண்டிங் வந்து ஃபுல் ஸ்டாப். ஓகே, நெக்ஸ்ட்டு ரவி வாண்ட்ஸ் புக், பென் அண்டு பென்சில்னு இருக்குது. இது எப்படி ரைட் பண்ணலாம், ரவி அப்படிங்கிறப்ப ஆர் அப்படிங்கிற கேப்ஸ் லெட்டர், புக் பென் அண்டு பென்சில், இந்த மாதிரி வேர்டு வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக. ஓகேவா, 2 or இப்போ வந்து புக் பென் இந்த மாதிரி வேர்டை வந்து செப்பரேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறது. ஓகேவா, கமா யூஸ் பண்ணுவோம் இந்த இடத்துல, புக்கு கிட்ட புக் பென் இந்த 2 கடையில் கமா யூஸ் பண்ணிவிட்டு எண்டிங்கில் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப் பங்க்சுவேட். டூ யூ ப்ளே ஃபுட்பால், இது இன்ட்ராகேட்டிவில் இருக்குது கொஸ்டின் டைப்பில். இப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் டூ, எண்டிங்கில் கொஸ்டின் மார்க். ஓகேவா, கொஸ்டின் டைப்பில் இருக்கிறதுனால. நெக்ஸ்ட் பாருங்கள், மை ஃபேவரட் கலர் இஸ் ப்ளூ. இதில் மை அப்படிங்கிற ஃபர்ஸ்ட் கேபிட்டல், எண்டிங் வந்து ஒரு ஃபுல் ஸ்டாப். ஓகேவா, அடுத்து லீமா இஸ் ஏ குட் சிங்கர். இந்த லீமாவில் ஃபர்ஸ்ட் லெட்டர் எல், கேப்ஸ் எல், சிங்கர் ஃபுல் ஸ்டாப். ஓகேவா, அடுத்து டூ யூ லைக் பெட் அனிமல்ஸ். இது இன்ட்ராகேட்டிவில் வரும், இதில் டூ கொஸ்டின் மார்க். அடுத்து ஹீ லைக்ஸ், ஃபர்ஸ்ட் லெட்டர் கேப்ஸு கேபிட்டல் லெட்டர். இங்கே வந்து ஷர்ட் பேண்ட்ஸ்ன்னு 2 இருக்குது, அது 2 செப்பரேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல கமா அப்படிங்கிற பங்க்சுவேஷன், எண்டிங்கில் ஃபுல் ஸ்டாப். நெக்ஸ்ட்டு ஹவ் ஆர் யூ, கொஸ்டின் இன்ட்ராகேட்டிவ். ஹவ் ஆர் யூ ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல், எண்டிங் வந்து இன்ட்ராகேட்டிவ் கொஸ்டின் மார்க். ஓகேவா, இந்த மாதிரி நம்ம பங்க்சுவேட் வந்து கரெக்டாக ரைட் பண்ணிக்கணும். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து நம்மளுக்கு போயம் கொடுத்துருக்காங்கம்மா, த ரியல் வெல்த்னு. இதில் இருக்கக்கூடிய புக் பேக் ஆன்சர் ஃபுல்லாக நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ டு ஆல்.